அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி ஒருவர் வறுமையில் இருப்பதற்கான ஆன்மீக காரணங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வறுமை என்பது பணமின்மை மட்டுமல்ல, மனநிலை, பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆன்மீக ஆற்றல்களுடன் மிக நெருங்கிய தொடர்புடையதாக சில ஆன்மீக மரபுகள், கருத்துக்கள் இருக்கிறது. ஆன்மீக பார்வையில் வறுமைக்கு என்ன காரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நன்றி உணர்வு இல்லாமை. இது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் நன்றி உணர்வோடு பாருங்கள், நன்றி உணர்வோடு பேசுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இயற்கை பிரபஞ்ச விதியிலையும் இதுதான் முக்கியமான பாயிண்டாக சொல்லப்படுது. ஏற்கனவே உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லாத மனநிலை வளத்தை தடுக்கிறது என்று கூறப்படுகிறது. நம்ம இருப்பதற்கு நன்றி சொன்னால் கிடைப்பது அரிதாக கிடைக்கும் அப்படின்றது இயற்கை கோட்பாடு. எனவே நன்றி உணர்வோடு நாம் இறைவன் நமக்கு கொடுத்ததை, நம்முடைய உடல் உறுப்புகள், நமக்கு வழங்கப்பட்ட பொருள் வளங்கள், நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை, இவை எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் நம்முடைய ஆசான்கள், தாய் தந்தையர், குருமார்கள், இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தினமும் பிரபஞ்சம், இயற்கை, இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் தினமும் எழுந்தவுடனே, காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிஷம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு எல்லோருக்கும் முதல்ல மனப்பூர்வமாக நன்றி உணர்வோடு நன்றி சொல்லணும். எல்லாத்தையும் மனநிலையில் கொண்டு வந்து நன்றி சொல்லணும். இரவு தூங்கும் போதும் இதையே செய்யணும். இதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது. அடுத்தது 2வதா, எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒருவன் வறுமைக்கான காரணம் அப்படின்னு சொல்லுது. எப்போ கேட்டாலும் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அதில் ஒரு சிலர்கள் எப்பயுமே வறுமையில் தான் இருப்பாங்க. அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, என்னால் இதெல்லாம் முடியாது, நான் எப்போதும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன், கடவுள் எனக்கு இப்படி தான் கொடுத்தான், இப்படி போன்ற எண்ணங்கள் மன ஆற்றலை பலவீனப்படுத்துகிறது. அதற்கு மாறாக ஐ கேன், ஐ வில், என்னால் முடியும், நான் செய்வேன், என்னால் கூடும் அப்படின்றதுக்கு கடவுளே முன்ன துணை செய்வார். 3வதாக தான தர்மம் செய்யணும். அதாவது பகிர்ந்து கொடுக்கும் குணம் இல்லாத போது செல்வ ஓட்டம் தடைப்படும் என்று பல ஆன்மீக நூல்கள் அரிதிட்டு கூறுகிறது. எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிறத, இஸ்லாம் மதத்தில் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழை எளியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுது. அதே கிறிஸ்துவ மதமும் சொல்லுது, இந்து மதமும் அதான் சொல்லுது. எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணம் இல்லாத போது நம்முடைய செல்வ ஓட்டம் தடைபடும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நம்ம தாராளமாக ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அப்படின்றது இயற்கை கோட்பாடு. எனவே அந்த கோட்பாடுக்கு நாம் இயைந்து போகும் பொழுது நமக்கு செல்வம் தானாக கிடைக்கும். 4வது, மற்றவர்களின் உழைப்பை மதிக்காதது. இது பிறருடைய உழைப்பை சுரண்டுறது, ஏமாற்றுறது, கர்ம வினைகளை உருவாக்குறது, இதெல்லாம் நம்முடைய செல்வத்தை தடை செய்வதற்குரிய ஆன்மீக காரணங்கள். 5வது பெற்றோர்களின் மனவேதனை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை இழப்பது வாழ்க்கை முன்னேற்றத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆன்மீக நூல்கள் எல்லாமே சொல்லப்படுது. ஒரு தாய் தந்தையனுடைய பாதத்திற்கு கீழே தான் சொர்க்கமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களும் சொல்லுது. எனவே பெற்றோர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். 6வதுதான், கடன் செயல்களில் விளைவுகள் தற்போதைய வாழ்க்கையின் சவால்களாக வரலாம் அப்படின்னு சொல்லுது. நாம் அடிக்கடி கடன் வாங்குறது, மற்றவங்க கிட்ட கடன் கேட்கறது, கடனை பற்றியே சிந்திக்கிறது, கடனை வாங்கியே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுறது, இதெல்லாம் நம்முடைய செல்வ வளத்தை தடை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய கருத்து. 7வதாக, பொறாமை குணம். பிறருடைய வெற்றியை கண்டு வருந்துவதுதான் வளர்ச்சியை தடுப்பதற்குரிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. நிறைய ஜனங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பணக்காரனை கண்டா பிடிக்காது, பணக்காரனை கண்டா பிடிக்காது அப்படின்னுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பணம் அவங்ககிட்ட இருக்கிறது பிடிக்காது, அவ்வளோதான். பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா பணம் அவங்ககிட்ட இருக்கிறது பிடிக்காது, அதனால தான் பணக்காரனை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படனுடைய மனநிலையானது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சோம்பேறித்தனம். ஆன்மீக உழைப்பை
வலியுறுத்துகிறது. ஆன்மீகம் எப்பயுமே உழைப்பு தான் உயர்வு அப்படிங்கிறது. முயற்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லை அப்படின்றாங்க. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. உழைக்காமல் உயர்வு இல்லை அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அடுத்தது 10 வந்து வாக்கு சுத்தம் இல்லாமை. பொய் பேசுவதனால் நம்முடைய செல்வங்கள் குறைவதற்கு மிக முக்கியமான காரணமாக ஆன்மீகம் சொல்லப்படுது. அடிக்கடி பொய் பேசுறது, கடுமையாக பேசுறது, எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்குறது, இதெல்லாம் வந்து செல்வத்தை தடை செய்யக்கூடியது. அடுத்தது இயற்கையை மதிக்காதது. பிரபஞ்ச சக்தியான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பிரபஞ்ச சக்திகளுக்கு நாம் எப்பொழுதுமே அதை அவங்க கொடுக்கக்கூடிய குணங்கள் கொண்டதுனால அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உணவு, நீர், வளங்கள் போன்றவற்றை வீணாக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஏன்னா உலகத்தில் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொன்னார். நீரானது உணவுப் பொருளாக மனிதர்களுக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் உணவுப் பொருள்களை விளைவித்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றாரு. அதனால நம்ம இயற்கையை, பிரபஞ்சத்தை மதித்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்றது மிக மிக முக்கியமான தன்மை. அடுத்தது தன்னம்பிக்கை இல்லாமை. தன்னுடைய திறமையே தனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதனால முதல்ல உங்களை நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆமோதித்தல் செய்யுங்கள். உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள். இது தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பயத்துடன் வாழ்தல். பணம் பற்றி தொடர்ச்சியான பயம் நம்முடைய இயல்பான செயல்திறனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவமும் சொல்லுது. மன்னிக்காத மனநிலை, கோபம், பகைமை போன்ற மன ஆற்றல்கள் வந்து இது கூட செல்வத்தை தடை செய்யக்கூடியது அப்படின்றாங்க. அடுத்தது 15வது அளவுக்கு மீறிய குறை கூறுதல். எப்போதும் நம்ம மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்முடைய வளர்ச்சியை குறைக்கும் அப்படிங்கிறது. 16வது பாயிண்ட் நல்ல பழக்கங்கள் இல்லாதது. ஒழுக்கம், நேரம் தவறாமை, திட்டமிடுதல் ஆகியவை செல்வ வளர்ச்சிக்கு மிக மிக தேவையானது. எனவே இதை கடைபிடிப்பவர்கள் எப்பொழுதும் தோற்பதில்லை. 17வது ஆன்மீக ஒழுக்கமின்மை. தியானம், பிரார்த்தனை, சுய பரிசோதனை போன்றவை முற்றிலும் புறக்கணிப்பது மன தெளிவை நம்ம குறைக்குது. எனவே நம்ம தியானம், பிரார்த்தனை, சுய பரிசோதனை அடிக்கடி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது. பிறருக்கு தீங்கு செய்தல். அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு துன்பம் கொடுப்பது கர்ம வினைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இப்படிப்பட்ட இக்கட்டான இந்த வினைகளில் போய் நம்ம சிக்காம நம்மளை நாம் அறிவு கொண்டு ஆன்மீகத்தினுடைய துணை கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.